ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆதிதிராவிடருக்கு ஒதுக்கப்படுகிற நிதி எந்த அரசுமே, அதிமுக திமுக ரெண்டு அரசுமே முழுமையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறதும் வேறு பணிகளுக்கு பயன்படுத்துகிறதுமான வேலைகளையும் செஞ்சாங்க. முழுமையாக அந்த பணத்தை இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு பயன்படுத்துகிறது மாதிரி இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் இது தாக்கல் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இன்னும் நிறைய இந்த ஆதிதிராவிட மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தும் அந்த பணத்தை ஏதோ அரசாங்கம் முழுமையாக அந்த மக்களுக்கு பயன்படுத்த கொடுக்கறத தயங்குது. அது விளையாட்டுத்துறைக்கு கொஞ்சம் நிதி அதிகமாக ஒதுக்கினா பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இளைஞர்கள் அதிகப்படியான இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதை தடுக்கணும்னா பள்ளி பருவத்தில் இருந்து விளையாட்டுத்துறையில் அவர்களை ஊக்குவிச்சும் போது அவர்கள் அந்த துறைக்கு போகும்போது அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றபடி பார்த்தா விளையாட்டுத்துறையில் இடஒதுக்கீடு அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி போகும்போது அவர்கள் நன்றாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டுத்துறை மேம்படுறது நல்லாயிருக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டங்களை முதல்ல உருவாக்கணும். ரெண்டாவது முற்றிலுமாக விவசாய பணிகள் முற்றிலுமாக அழிஞ்சு வருது. அந்த விவசாய பணிகளை முன்னேற்றுவதற்கு இல்லைன்னா மேம்படுத்துவதற்கு ஏதாவது திட்டம் இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் திட்டத்தை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீரலைகள் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி போச்சு. குளங்கள் தூர்வாரல, குளங்கள் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. ஆறுகள் தூர்வாராமல் ஆறுகள் முற்றிலுமாக அழிந்து இருக்குது. அந்த நீர் வளத்தை பெருக்குவதற்கு அந்த ஆறு குளங்களை சீர்படுத்துவதற்கு திட்டங்களை கொண்டுட்டு வரணும். தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் சிட்டியை அறிமுகப்படுத்தி விட்டன. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாதாள சாக்கடைகள் சரியாக செய்யவில்லை. அதை உடனடியாக செய்து தரணும். அதே போல் சிங்கப்பெண் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசில் இருந்த காவல்துறையை தான் சிங்கப்பெண்ணாக மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பெண்கள் பாதுகாப்பையும் குழந்தைகளோட பாதுகாப்பையும் உறுதி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயம் ரொம்ப முக்கியம். விவசாயத்தினுடைய முதுகெலும்பு பார்த்திங்கன்னாக்கா நீர் ஆதாரம். இன்றைக்கி காவிரி டெல்டா பகுதியில் நீர் பிரச்சனைங்கிறது ரொம்ப தலைவிரித்து ஆடிட்டு, விவசாயிகளுடைய பிரச்சனை தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இரு மாநிலங்களுக்கிடையே பார்த்திங்கனாக்கா பெரிய பொருளாதார நெருக்கடியிலேருந்து எல்லாமே வரும். மொத்தமாக மக்களினுடைய அத்தியாவசிய தேவைக்காக இந்த தாவேக்கா அரசாங்கம் கட்டாயம் தடுப்பு அணைகளை அதிகப்படுத்தினாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கு குறிப்பாக நிதி ஒதுக்கணும். அதுபோல் இப்போ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு சம்மந்தப்பட்ட நிதி ஒதுக்கணும் என்னோட கருத்து. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.